நான் யார், எப்படிப்பட்டவன்? இந்த ஏமாவது நாட்டிலே ஏமாவது அம்மையாருக்கும் மயன் என்று சொல்லக்கூடிய அப்பனுக்கும் மகனாக பிறந்து துந்துவி ராட்சசன் பெயர் பெற்று தீரும் சிறப்புடன் வந்திருக்கின்றேன். இருந்தாலும் எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான், அவனுடைய பெயரோ மாயாவி. எனக்கு ஒரு தங்கி இருக்கின்றால், அவனுடைய பெயரோ மண்டோதரி. ஆமாம், என்னுடைய தாயாதி வர்க்கத்திலே திருநிலை ஆகக்கூடிய ராவணேஸ்வரன் என்னுடைய மைத்திரன். அந்த திருநிலை ஆகக்கூடிய ராவேஸ்வரன் சொல்லக்கூடிய மைத்திரனை கிருஷ்ணன் ஆகக்கூடிய வாலி என்பவன் சாதாரண குரங்கு. எவ்வளவு ஆணவம் இருந்தால் இந்த மைத்திரத்தை சமரக்கு சென்றிருப்பான். விடப்போது கிடையாது. இப்போது செல்கின்றேன், அவனை அழிக்கின்றேன். செல்கின்றேன். உனக்கு எவ்வளவு வளம் இருந்தால் என்னுடைய மைத்திரன் அந்த ராவணேஸ்வரன் அவரிடத்திலே சமரக்கு சென்றிருப்பாய். நான் யார் தெரியுமா? என்னுடைய பெயரோ துந்துவி ராட்சசன். முடிந்தால் இவற்றிலே சமரக்கு வந்து பார்க்கலாம். துந்துவி ராட்சசன் உண்மைதான்டா. உனக்கும் எனக்கும் என்னடா பகை இருக்கிறது? எதற்காக என்னிடத்திலே சண்டைக்கு வந்திருக்கிறாய்? பகை என்று தெரியுமா? என்னுடைய மைத்திரத்திலே சமரக்கு சென்றிருக்கிறாய். உன்னை விடப்போது கிடையாது. தெரிந்து கொண்டேன், உன்னை விடப்போது கிடையாது. உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறேன். எப்படியாவது உன்னை சமரக்கு வந்திருக்கிறேன். வா, இடுவார் தொடுவார் வாடா பார்க்கலாம். ராவணன் இடத்தில் நான் வேண்டும் என்று சமருக்கு போகவில்லை. அவனே வேண்டும் என்று என்னோடு சமருக்கு வந்தால், சண்டையிலே தோல்வி கண்டால் என்னுடைய பாதத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டான். என்ன? இதில் என் மீது எந்த தவறுமே இல்லையே. நாங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள்? அசுர குலத்திலே பிறந்தவர்கள். நீங்கள் யார்? சாதாரண வானர கூட்டத்தில் பிறந்தவர்கள். அப்படி இருக்கும்போது எங்கிடத்திலே சமரர்களுக்கு தேர்வு வைக்கின்றவனுக்கு பழி வாங்க வந்திருக்கிறார். உண்மைதான். ஆகட்டும்,